வணக்கம் என்பது வாழ்வை தரும். ஒரு வறுபடி உலகத்தில் ஒரு மந்திரிக்கு அழகு. சபை என்று இருந்தால் மட்டும் போதாது, சபைக்கு என்ன இருந்தா அழகு. நான்கு பெரியவர்கள் அமர்ந்தா அதுக்கு பெயர் சபை என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்படி மந்திரியாரே, உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஐயாளில பூவங்காயம் அப்பா ஐயாளில பூவங்காயம் தரும் பலம உண்டு தாளவே பத்து எல்லாம் அது தன்கொடை என்று வாழும் இந்த வாலிபார் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி ஐயாளிலையாதி போனார். அங்கே வந்திருப்பார். என்னடா விளக்கம்?
எனக்கு தெரியும், எப்படி தெரியும் சொல்லுமா. இது சொல்றதுக்கா நான் கல்புராய மலையில இருந்து வந்தேன். என்ன சொல்ற? எப்பா என்ன கிராமம் அது? முடிவாளை முனிவாழைங்கிற புண்ணிய கிராமம். கிராமத்துல ஒரு ஆலமரமானது தலை துவங்கி இருக்கிறது. எப்படி தலை துவங்கி இருக்கிறது? தூங்கிலடா, தலை துவங்கி இருக்கிறது. அப்பொழுது அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய பச்சை பறவைகள் எல்லாம் அந்த ஆல விருதினுடைய கனிகள் எல்லாம் ஒன்று விட்டு தன்னுடைய வீடாக நினைத்து வாசம் செய்யுமா? அது மட்டும் கிடையாது, நம்மள போல் மானிட மக்களும் அந்த நிலையில அமர்ந்து வருவார்களாம். அதை போன்ற என்றாவது ஒரு தினத்தில் உன்னிடத்தில் காசு பணம் இருக்கும் வரை மக்கள் கூட்டங்கள் இருக்கும். புரிகிறதா? உன்னிடத்தில் தீமை துணை குணங்கள் இருந்தா மக்கள் உனக்கு சுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த ஆலமரத்துல எப்பொழுது ஒரு கனிகள் எல்லாம் உதிர்ந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டா அந்த இடத்துல பச்சை பறவைகளை பார்க்க முடியுமா? ஒண்ணு கூட வராது. அதே மரம் பட்டு போகுது, எப்படிமா வரும்? பட்டு போய் நிற்குது, அது என்ன இருக்குது அந்த உட்காரு என்ன மாதிரி என்ன மாதிரி. அப்படி மனிதனாக மட்டும் பிறந்தால் மட்டும் போதாது. மனிதன் பிறந்தோம் இருந்தோம் என்ன செய்து இறந்தோம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் இறந்து விட்டாலும் நம்மளுடைய புகழ் அந்த ஊரிலே வளர வேண்டுமா? அதை போன்ற சொல்வார்கள். அப்படி இருக்கபடியான மந்திரி யாரு என்ன 10 மாதம் தன்னுடைய கற்ப புனிதனை சுமந்து ஈடுவிட்டார்களே, என்னுடைய தாய் தந்தையினுடைய திவ்ய பிற்பாத கமங்கலம் மற்றும் பேர்பட்ட நாடக கல்விகளை போதித்து என்னுடைய ஆயுடு நாம சிவமணி ஆசிரியர் அண்ணனுடைய திவ்ய பிற்பாத கமங்கலம் மற்றும் என்ன கால கிராமம் என்று தெரிவித்தார். கிராமத்தில் இருக்கபடியான ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு நண்பர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் முத்து மகமாரி அம்மனுக்காக பணிபுரிந்து வருகிறார்களே தர்மகர்த்தா மற்றும் பூசாரி அந்த அம்மனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரில் உள்ள முக்கிய ஸ்திரீகள், தாய் குல சிகாமணிகள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் நம்மளை போல் நாடக கலைஞர்களுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தை சேர்ந்த இருவலாசூர் கோட்டை அருகாமல் இருக்கபடியான நெடுமானூர் ஸ்ரீனிவாசன் நாடக மன்றத்தின் சார்பாக அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராய மலை ஒன்றியத்தை சேர்ந்த பெரிய பிளாபட்டி கிராமத்தில் கொண்டிருக்கபடியான இந்த சிறுவன் சோழமான் குட்டி சிறந்தான் கற்பனை பொழுது காமதேனுக்கு ஒப்பாகிய சபைக்கு வந்தனே. என்னுடைய விதிவிலக்கம் என்ன சொல்லுமா?
உன் பேர் தான் மின்னல் ஒளி மின்னல் ஒளி. என் பெயர் மின்னல் ஒளி என்று சொல்வார்கள். அப்பா அப்பேற்பட்ட மேகலோகத்திற்கு அதிபதியாக இருக்க முடியாது. என் தந்தையாக மேகராஜனுக்கும் என் தாயாக மேகவெள்ளி அம்மையாருக்கும் ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என்று சொல்வார்கள். என்னுடைய அண்ணனாகி இடிமன்னன் முதலாக பிறந்தார். இரண்டாம் முறையாக தானே ஆசைக்கேற்ற பெண்ணாக மின்னல் ஒளி என்று நான் பிறந்தேன். அப்படி நாங்க 2 பிள்ளைகள் பிறந்திருந்தோம். ஆனால் ஒன்றே நான் வந்தேனே எனக்கு திருமணமானதா எனக்கு திருமணமானதா ஏதாவது விளக்கம் தெரியுமா?